Hello students, very good day to everybody present here. So today's class of problem solving and Python programming of GE 3151 நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து computational thinking and problem solving, அதாவது first topic பத்தி பார்க்க போறோம். So this is especially for you my dear students and young researchers, and you can reach me at dr.christoananth@gmail.com. So இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய doubts clarifications என்னனாலும் நீங்க அனுப்பலாம். Of course I'll be replying you via WhatsApp. So if needed you can mail me or maybe you can text me via your phone or your WhatsApp even. So before beginning the session, எல்லாருமே let us think about our God. As for me, I thank God for giving me this golden opportunity to deliver this useful session, to share my knowledge among my fellow national, international participants, students and young researchers. So today's class நம்ம வந்து first வந்து computing உடைய fundamentals நம்ம பார்க்க போறோம். ஸோ கம்ப்யூட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வந்து நம்மள மாதிரி ஒரு பிகினர் ஆர் மேபி லேர்னர் வந்து ஒரு 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 ஃபண்டமெண்டல் ஆர் மேபி ஒரு பேஸ் நாலேஜை டெவலப் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஸ்கில் செட்டை வந்து ஒரு ஹைப்ரிட் லேர்னிங் ஒரு ஒரு எலாபரேட்டட் டிஸ்ட்ரிபியூட்டட் லேர்னிங் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகி இருக்கும். இப்போ இதோடைய ஏரியாஸ், அதாவது கம்ப்யூட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேசிக் கம்ப்யூட்டிங்னாலும் சரி, நெட்வொர்க்ஸ், இல்லை வந்து ஒரு விர்ச்சுவல் என்வாயரன்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ப்ரைவசி, ஆத்தென்டிகேஷன், செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்கறதுனாலும் சரி, இட் ஹோல்ட்ஸ் அ யூஸ்ஃபுல் டூல். ஸோ இந்த கம்ப்யூட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, இதை எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம், இந்த டேட்டா வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி சிந்தசைஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஃபீல் பண்ணுவோம். அதில் இருந்து வி ஆர் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸுக்கு வந்து நம்ம மக்கள் நம்ம பீப்புளை வந்து இந்த இன்ஃபர்மேஷன் படி நம்ம கேதர் பண்ணுறது, அதே மாதிரி என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணி என்ன மாதிரி அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்து கம்ப்யூட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த காம்பனன்ட்ஸ், அதாவது என்ன டூல்ஸ் தேவைப்படுது இந்த கம்ப்யூட்டர் வந்து மேக் பண்ணுறதுக்கு, வாட் ஆர் த சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ், வாட் ஆர் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், எப்படி நம்மளால வந்து நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம், நம்ம ப்ரெசன்ட் மாடர்ன் டே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து எப்படி வந்து நம்மளுடைய பீப்புளுக்கு வந்து இது வந்து யூஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்து கம்ப்யூட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அதில் இருந்து தான் நமக்கு வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வருது. ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து ஆக்சுவலாக நிறைய டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் டாபிக்ஸில் வந்து இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ 2011 பார்க்கும்போது லைக் ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து லைக் செவரல் பீப்புள் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ ஒரு குளோபல் ஃபோரம் மாதிரி பார்க்கும்போது இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டிஃபைன் பண்ணாங்க. இப்போ இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பல பேர் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு தோணுன அவங்களுக்கு நாலேஜுக்கு என்ன ஒரு டெஃபினேஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பற்றின டெஃபினேஷன் அப்படிங்கிற வந்து ஜஸ்ட் லைக் நம்ம மாதிரி மக்கள் வந்து டிஃபைன் பண்ணலை. லைக் வெல் டிஃபைன் எக்ஸ்பர்ட்ஸ், ஓகே, சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ் அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது இட்ஸ் ஆக்சுவலி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து தியரட்டிக்கல் கண்டென்ட் மட்டும் இல்லை, ப்ராப்ளமேட்டிக்கும் இருக்கு. ஸோ தட் ப்ராப்ளமேட்டிக் கண்டென்ட் ஷுட் பி ஏபிள் டு டெவலப் அ நெட்வொர்க்கிங் சிஸ்டம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியே கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து we have some real ideas, we have some physical ideas, we have some well layered ideas. இது போக ஒரு இமேஜினேட்டிவ் ஐடியாஸும் நம்ம வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு யூனிவர்சலா எல்லா பக்கமும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஃபீல்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எல்லா ஃபீல்டுக்கும் யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, பெக்யூலியரா நம்ம அப்ளை பண்றதுனால இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை வந்து ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல் மீன்ஸா, ப்ரிசைஸ் மீன்ஸா, கன்சைஸா நம்ம வந்து எல்லா ஃபீல்டுக்கும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். ஏன்னா நம்மளோட டெஃபினேஷன்லேயே எதுக்கு பிறகு தெரிய போகுது.
ஸோ அந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து as I've already mentioned, it is related to computer science. ஸோ இது வந்து it's been problematic in its own way. ஓகே, ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் உடைய டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2006ல் வந்து விங் அவங்களுடைய டெஃபினேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுக்கு பிறகு வேற சயின்டிஸ்டும் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1980ஸ்ல நம்ம பார்க்கும்போது சேமார் பேப்பட் ஆஃப் மெஷர்ட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க வந்து he tried to define computational thinking as a procedural thinking. So procedural thinking அப்படிங்கிற வந்து it should have like a set of rules, set of procedures. So அப்படிதான் நம்ம வந்து திங்க் பண்ணோம் அப்படிங்கிற வந்து he gave a definition about computational thinking. So அதுல இருந்து அவர் கொடுத்த, அதாவது பெப்பர்ட் கொடுத்த அந்த டெஃபினேஷன்ல இருந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. By using this procedural thinking, பெப்பர்ட் என்ன ஏம் பண்ணார்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் வே ஆஃப் அப்ரோச்சை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாரு. ஸோ இந்த ஐடியா அப்படிங்கிற வந்து உங்களுக்கு அல்காரிதம் சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கு வந்து யூஸா இருக்கும். அதுல இருந்தா வந்து லோகோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணாரு. இப்ப பெப்பர்டோடைய ரைட்டிங் வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் உடைய அப்ளிகேஷன் ஏரியாஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு வே ஆஃப் திங்கிங் அப்படிங்கிற வந்து, அதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் அப்ரோச் அப்படிங்கிற வந்து கொஞ்சம் நம்ம கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் விட்டு வெளியில போற மாதிரி இருந்தாலும் this also plays a key role. இப்போ அந்த 10 years அவர் வந்து ஆக்சுவலா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல இருந்து இந்த விங்ஸ் டெஃபினேஷன்ல இருந்து டிஃப்ரெண்ட் பெக்யூலியர் டிஸ்டிங் டெஃபினேஷன்ஸ் ஹவ் பீன் கம்மிங் அப். ஸோ அதோடைய சாம்பிள் வந்து ஒரு டேபிள்ல நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. லைக் வூக் தேத்தால் அவரும் வந்து அவரும் along with other researchers have understood computational thinking in a different way. So அது வந்து என்ன அப்படின்னா, he was trying to explain that it was trying to build up a overlapping criss-crossing concepts. Okay, so ரெண்டு கான்செப்ட்ஸோட ஒரு merge தான் computational thinking அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So இது வந்து once again it was actually reviewed, was already done by Cynthia Selby when she actually gave out this computational thinking literature for concepts and divided into two categories. Okay, ஒன்னு வந்து கான்செப்ட் கோர் ஃபார் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், another one வந்து ஒரு பெரிஃபரல் வே ஆஃப் அப்ரோச். ஓகே, ஸோ தட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஸோ இதோடைய டெஃபினேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். அக்கார்டிங் டு விங், கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ தாட் ப்ராசஸ், தாட் பேஸ்ட் ப்ராசஸ் which is involved in formulating a problem and expressing its solution in such a way that computer, human or maybe machine can effectively carry out. Okay, ஸோ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து ஒரு தாட் பேஸ்ட் ப்ராசஸாக பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு சொல்யூஷன், இந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கறத வந்து இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணும், which கம்ப்யூட்டர், ஹியூமன் ஆர் மெஷின் கேன் எஃபெக்டிவ்லி கேரி அவுட் அப்படிங்கிறத வந்து விங் சொல்லியிருக்காங்க. யாதவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the computational thinking is a mental activity for abstracting problems and formulating solutions that can be automated. Okay, அதே மாதிரி ஃபர்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, computational thinking is the process of recognizing aspects of computation in the world. Okay, so அது வந்து கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபை பண்றது, நம்மளை சுத்தி இருக்கிற கம்ப்யூட்டேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ற, அதுக்காக நம்ம டூல்ஸ், டெக்னிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்றதுதான் வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற சொல்றாங்க. இன்னும் அடிஷனலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நேச்சுரல் சிஸ்டம்ஸ்னாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்ஸ்னாலும் சரி, நேச்சுரல் ப்ராசஸ், ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்னிங் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் இஸ் அ மென்டல் ஓரியன்டேஷன் டு ஃபார்முலேட்டிங் ப்ராப்ளம்ஸ் அஸ் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் சம் இன்புட் டு அன் அவுட்புட். ஓகே, ஸோ இதில் வந்து we tend to think about algorithms to perform the conversions. ஸோ இப்போ இந்த அதாவது இந்த எலாபரேஷன், எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற வந்து இந்த திங்கிங்கை வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. அதாவது யூஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் டு டெவலப் அல்காரிதம்ஸ் and you have to examine about how well a solution scales across different sizes of problems. Okay, இதே மாதிரி
ஹெமண்டிங்கர் அவர் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா, இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை வந்து இதை டீச் பண்றதுனாலும் சரி, யூ ஹாவ் டு திங்க் லைக் அ எக்கனாமிஸ்ட், ஓகே, ஆர் மேபி அ பிசிசிஸ்ட், ஆர் மேபி அன் ஆர்டிஸ்ட், ஓகே, ஒரு வரைகிற ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியும் நீங்க வந்து டிஃபைன் பண்ணும். ஏன்னா யூ யூஸ் கம்ப்யூட்டேஷன் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், டு கிரியேட் அண்ட் டு டிஸ்கவர் நியூ கொஸ்டின்ஸ் தட் பி ஃப்ரூட்ஃபுல்லி பி எக்ஸ்ப்ளோர்ட். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா மட்டும் யோசிக்காம ஒரு எக்கனாமிஸ்டா, ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு திங்கா தான் நம்ம வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹெமண்டிங்கர் சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் எப்படி வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்ப்போம். கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து யாருனாலும் எத்தனை ஒரு ப்ராசஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டருடைய ஹெல்ப்பை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அஸ்பெக்ட்ல மட்டும் யோசிக்காம நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல, டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து இந்த கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ், ஐ மீன் இந்த கோர் கம்ப்யூட்டேஷனல் கான்செப்ட்ஸை வந்து நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். ஸோ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து நான் சொன்னேன், லைக் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து ஒரு அல்காரிதம் உடைய ஸ்டடி, ஆர் மேபி இட்ஸ் an application to different problems. ஒரு மேத்தமெட்டிஷியன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லாங் டிவிஷன் மெத்தட் மாதிரி, ஒரு லாங் டிவிஷன் ஃபேக்டரிங் மெத்தட் மாதிரி, ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜென்ரலா ஒரு சயின்டிஸ்ட்க்கு வந்து இது வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜரா தான் இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை பார்க்குறோம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்ல உள்ள அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இட் ஹஸ் செவரல் அப்ளிகேஷன்ஸ், ஓகே, பியாண்ட் த வியூ. ஓகே, ஸோ ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஐ மீன் ஒரு லிங்குவிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தே யூஸ் சிமிலி ஆர் மேபி மெட்டாஃபோர் ஆர் ரைட் அ ஸ்டோரி வித் பிரான்ச்சஸ். தே ஆர் யூசிங் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, as are social scientists who try to summarize the facts and draw them to the conclusions. சயின்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு மாடலா பில்ட் பண்ணலாம், ஆர் மேபி மேத்தமெட்டிஷியன் வந்து இதுக்காக அல்ஜிப்ரா யூஸ் பண்ணலாம். ஸோ தே யூஸ் காமன்லி அன் அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜர் இன் தியர் ஒர்க். So here are the specific examples of computational thinking. So இதை வந்து விங் வந்து கொண்டு இருக்காங்க. It's pipelining a graduation ceremony. For example, Dean Randy Bryan was actually trying to make a diploma ceremony at a commencement go faster. So ஒரு டிப்ளமா செரமனி வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் பில்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ இப்போ இந்த செரமனி, அதாவது கிராஜுவேஷன் செரமனிங்கிறதுனாலே உங்களுக்கு தெரியும், போய் நம்ம வந்து டிகிரியை வாங்கிட்டு வரணும். அதுவே வந்து ஒரு பர்டிகுலராக இந்த ஏரியாவில் லைக் இசி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிற்கணும், சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இங்கே நிற்கணும், மெக்கானிக்கல் இங்கே நிற்கணும், ஏரோநாட்டிக்கல் இங்கே இருக்கணும், ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கே இருக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பரா, அதாவது சோஷியல் டிஸ்டன்ஸோட நம்ம வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணாரு. ஸோ அதுக்காக ஒரு எஃபிஷியன்ட் பைப்லைன் வந்து டிஃபைன் பண்ணார். ஓகே, ஸோ அந்த ஒவ்வொரு கிராஜுவேட்டோடைய நேமு, ஹானர்ஸ் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்காக அசிஸ்டன்ட் டீன் மார்க் ஸ்டெஹ்லிக் அந்த ஒரு பர்சன் வந்து டெபியூட் பண்ணாரு. ஸோ அந்த பர்சன் வந்து he could receive his or maybe her diploma, then get a handshake or maybe hug from Mark. ஓகே, மேபி அந்த யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு ஒரு போட்டோ ஒன்று எடுக்கணும், அதுக்கப்புறம் வரணும் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து மெயின்டைன் பண்ணாரு. ஸோ இந்த பைப்லைன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக மேட்ச் பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் போகிறாங்க அப்படின்னா, ஓகே, கால் அவுட் பண்ண உடனே போகணும், ஸ்டேஜுக்கு போகணும், அவர்கிட்ட இருந்து வைஸ் சான்சலர்கிட்ட இருந்து வாங்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் அங்கேருந்து வரணும். இப்படி ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி வச்சாரு. ஸோ இந்த பைப்லைன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஓகே, இந்த பைப்லைன் அப்படிங்கிற வந்து கரெக்டாக அந்த அவருக்கு மேபி அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியில் செரமனி அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக தலையில் வந்து தொப்பி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. மீன் அந்த மெடல்ஸ் அப்படின்னு உண்டு, மீன் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்னு உண்டு, ஃபோட்டோ அப்படிங்கிறது உண்டு. இது எல்லாமே பக்கா பிளானோட வந்து பண்ண முடிஞ்சது. ஓகே, அக்கார்டிங் டு ஃபர்பர், another example was the predicting climate change. ஸோ இந்த குளோபல் கிளைமேட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் மாடல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, according to Ferber. So according to the UK Met Office, the only way to predict the day-to-day weather and changes to the climate over longer time scales அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் மாடல்ஸ்னால தான்
நம்மளோட டே டு டே வெதர் கிளைமேட் சேஞ்சை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு ரோஜர் டானன்பர்க், an எக்ஸாம்பிள் வந்து சார்ட்டிங் த மியூசிக் சார்ட்ஸ். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் அ பிக் பேண்ட் கிக். ஓகே, அதுல வந்து ஒரு பேண்ட் லீடர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு the band leader used to pass out the books with maybe 200 unordered charts and set list with around 40 titles. Okay, so இது எல்லாமே planned. Okay, they should get them, they should play, and they should pass it on. Okay, so everyone else started searching through the stack, pulling out charts one at a time. So அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல உட்காந்து உட்காந்து கெட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை இந்த 200 சார்ட்ஸை ஆல்பபெட்டிக்கலா ஆர்டர் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டர் பண்றதுக்காக தே ஃபாலோ ஆர்டர் ஆஃப் n log n to the basics, and then you pull the charts, okay, of order m log n. ஸோ இப்படி நம்ம ஆர்டர் பண்ணும்போது we can sort out the charts and when other members are halfway through their charts, and I start to get some funny looks. So ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோட்டை வந்து எடுத்து ப்ளே பண்ணும்போது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் ஆஃப் n log n அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணா மேபி the notes might come up good. Okay, ஏன்னா நீங்க அந்த மியூசிக் நோட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஓகே, the first one tries to start, okay, another tries to sing. Okay, அதுல இருந்து இன்னொரு குரூப் வந்து நோட்டை வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ there should be a one particular order. So this is ordered thinking அப்படின்னு சொல்லி ரோஜர் டானன்பர்க் சொல்லியிருக்காங்க. According to Bundy, it is assisting the police, lawyers and judges. So computational thinking அப்படின்னு பார்க்கும்போது it is influencing the law. Okay, like logical rules, regulations அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ ஒரு வேர்டிக், ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு போறதுக்கு முன்னால செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நாட்டிலே வந்து ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு கிரைம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஹேங் பண்ண மாட்டாங்க. யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு ரூல் கிடையாது. இல்லை ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒருத்தன் வந்து சுடணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஓகே, it should go through the rules and regulations. Okay, and there should be legal reasoning systems as well to make inroads where they try to assess those who try to make the legal decision. So ஒருத்தர் அந்த டெசிஷன் பண்றதுக்கு, அதாவது ஜட்ஜ் கோர்ட்ல வந்து அந்த ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி டெசிஷன் ஒரு டெசிஷன் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி there are police, there are lawyers, there are people to help in making this decision. Okay, for example, researchers at Joseph Bell Center have built a system that constructs a space of hypothesis to explain the evidence in a crime scene. So ஒரு crime scene அப்படின்னு வந்தா அதுல இருந்து இந்த கைரேகையில இருந்து அதுல இருந்து எங்க இது நடந்திருக்கு, எப்படி இது நடந்திருக்கு, யாரெல்லாம் இந்த ப்ராசஸ்ல உண்டு, அவங்க சில பேர் வந்து சீன்லயே இருந்திருக்க மாட்டாங்க, மேபி கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டரா இருக்கலாம். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஆஃப் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லி define பண்ணிருக்காங்க. So this also is computational thinking. Okay, so it is used to remind detectives of hypotheses that might otherwise have been missed. Okay, so it is a very good example of assisting police, lawyers and judges. அப்போ இதுல டெஃபினிஷன்லாம் பார்த்தோம். கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் என்ன அப்படிங்கிறது, எது கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் கிடையாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை வந்து சில பேர் வந்து வேற விதமா வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இதை நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட ரிலேட்டட் பண்ணுது, ப்ரோக்ராமிங்கோட ரிலேட் பண்ணுது. பட் இது கம்ப்யூட்டர் சயின்ஸோட தான் ரிலேட் பண்ணியிருக்கா இல்லை ப்ரோக்ராமிங்கோட தான் ரிலேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல ஒன்று இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதை வந்து பல பேர் பல விதமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை டீச் பண்ற மாதிரி நீங்க வந்து டீச் பண்ணிட்டு இருக்க கூடாது. டீச்சிங் அப்படிங்கிற வந்து யூ ஆர் எடுகேட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்டடி. ஸோ ஒரு பர்டிகுலர் கான்செப்டை வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இந்த மேபி அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க. பட் ஒரு ஆர்டர்டு வே, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ், அதுதான் வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிறது. So in order to counter this impression, some including Janet Wing have said that computational thinking is thinking like a computer scientist. Okay,
கான்செப்ட் ஓரியன்ட் கிடையாது. அதை எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை எப்படி ஃபாலோ பண்றது தான் முக்கியம். சிம்பிளா சொல்றதா இருந்தா இட் இஸ் ஆக்சுவலி த டெஃபினிஷன் பிட்வீன் த விஷன் அண்ட் த மிஷன். ஓகே, விஷன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு கோல். ஓகே, ஐ மீன் ஒரு பெரிய ஒரு அப்ஜெக்டிவ், அதை அச்சீவ் பண்றதுக்காக செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது தான் வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஓகே, ஸோ several others have criticized this phrase because it leaves a place a strong association with computer science. Okay, so um, actually கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ அதை வந்து you have to daily monitor it. Okay, and teaching programming is mainly done to educate the students about how to write the programs. Okay, how efficient to write the programs, and it can focus on the production of the high quality software. But computational thinking அப்படின்னு பார்க்கும்போது we are sharing the knowledge and we are finding out all the steps to effective problem solving. So ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சை விட நம்ம கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து இன்னும் எஃபெக்டான ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ப்ராப்ளம் சால்விங்னு பார்க்கும்போது எல்லாருமே ப்ராப்ளம் சால்விங் தான் பண்ணுவாங்க. பட் எது வந்து ஷார்ட்டஸ்டா எஃபிஷியண்டா நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்விங் வந்து அச்சீவ் பண்றது தான் வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஸோ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து it's an approach to problem solving where the ultimate aim is to make a solution which is ready to be programmed into the computer. So computer ready solution அப்படிங்கிறது தான் வந்து computational thinking. So computational thinking அப்படிங்கிறது வந்து it's more or less a branch of computer science which is going to construct a widely applicable problem solving approach. And this distinctions are very important. Teaching computing skills as mandatory part of school syllabus have already been attempted. So ஸ்கூல்லையும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. So the evidence is inconclusive about whether or not they succeed in their aim of teaching transferable skills. So இதெல்லாம் நம்ம பக்காவா பிளான் பண்ணிட்டோம், பட் இது உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகியிருக்கா, இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகியிருக்கா அப்படிங்கிறத வந்து ஸ்டில் இட்ஸ் அ கொஸ்டின். ஸோ the students can intuitively take into various domains. Okay, so you can say confidently that computational thinking attempts to perform better in transferring the skills and in order to get the output from the students. And you can say that computational thinking can be thought of as a course in the core school syllabus. Okay, so UK computing curriculum அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது computational thinking always and already plays a bigger role. So when it comes to computer based problem solving, computational thinking is at its best. And computational thinking and computer science அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஸ் பார்க்கும்போது you can say that computational thinking concepts are hardly exclusive to computer science. So இதை பத்தி டேவிட் ஹெமெண்டிங்கர் அவர் என்ன பாயிண்ட் பண்றாருன்னா, computational thinking is all about constructing models, finding error, identifying error, correcting error, drawing diagrams, analyzing these diagrams. இதெல்லாம் வந்து it's actually a part of the scientific researchful and investigation activities of computational thinking அப்படின்னு சொல்றாங்க. நேச்சுரல் சயின்டிஸ்ட் வந்து இந்த கம்ப்யூட்டேஷனை வந்து ஒரு தேர்ட் பார்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ப்ராசஸ் தான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அந்த கம்ப்யூட்டேஷன் அதெல்லாம் தாண்டி கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல், பிளானிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். the rules, regulations, what we try to plan is very very important. According to Barr and Stephenson of 2011, the ultimate goal should not be about teach everyone about computer scientist. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டாம், பட் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணி நம்மளுடைய புது புது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம இதை வந்து எப்படி வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற வந்து பார் அண்ட் ஸ்டீஃபன்சன் சொல்லியிருக்காங்க. So there are some current shortcomings which are present. One is maturity. So it has and the computational thinking அப்படிங்கிற வந்து நல்ல ஒரு wide reach. Over the decades it has produced some wide reach, but still it is relatively immature. So several workshops have been conducted. Several definitions
have been concluded. But Cynthia Selby wrote an important paper proposing a definition for computational thinking because definition at the time was still vague. இப்போதான் வந்து நல்ல ப்ராப்பரா கரெக்டா ஆப்டா கொண்டு வந்திருக்காங்க. So most other disciplines have long since stopped organizing gatherings to decide what exactly it is they do. So consensus is slowly emerging to include in a definition about in line with the Selby's proposal that computational thinking may be thought of as a focused approach to problem solving, incorporating the thought processes that utilize abstraction, decomposition, algorithm, evaluation, and generalization. And then efficiency. The computational thinking உடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது it is the relative paucity of evidence for how effective teaching computational thinking actually is. Okay, so ஜென்ரலி இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நம்ம கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும்போது அப்போ இந்த பாடி ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா செட் ஆஃப் பேஸ் ஐடியாஸ் அப்படிங்கிறது வந்து தேவை. ஸோ ஹியர் ஃபார் திஸ் கேஸ் வி ஹாவ் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் விச் ப்ரொவைட் அ இமீடியட் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் கிராஃப் வரைகிறீங்க, ஒரு பர்டிகுலர் டயக்ராம்னு கன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா அதில் இருந்து ஒரு சப்போர்ட்டிங் டேட்டா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவை. And then perceived imperialism. So several have commented, அதாவது அந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் உடைய ரிஸ்க் என்ன அப்படின்னா இட்ஸ் அதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ராட், அதாவது ஒரு பார்ட்லேயே நிற்காது, அதுல இருந்து ப்ராடா போயிட்டே இருக்கும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால மேபி இட் மைட் லேண்ட் அப் இன் different way of definition. Okay, so என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணோம், ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஓகே, ஆர் மேபி கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து ஒரு அச்சீவ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட், ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கணும். அந்த அந்த ஒரு 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 ஹைய ஒரு ஸ்டேட்ல நம்ம வந்து வைக்கும் போது அப்போ அந்த இதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்குற ஒரு மீன்ஸை தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி டேவிட் ஹெமெண்டிங்கர் அவர் என்ன சொல்றாருன்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அதை வந்து இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை வந்து நம்மளால திங்க் பண்ண முடியும்னா ஓகே அது வந்து நம்மளோட இது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் இஸ் ஃபார் பியாண்ட் தி இமேஜினேஷன். ஸோ அதை வந்து ஒரு ஒரு பெரிய லெவலா தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே அப்படின்னு சொல்லி டேவிட் ஹெமெண்டிங்கர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் ஸ்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய ஒரு ஆரிஜின்ல இருந்து வரலன்னு சொல்லனாலும் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இட் ஷுட் பி அ டே டு டே ப்ராசஸ் in order to formulate the decisions. Okay, so they do not simply become computational by finding application in computing, but என்ன அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் உடைய இம்மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல இருந்தா நம்மளுடைய இந்த constituent parts, அதாவது லாஜிக்கா இருக்கட்டும், அல்காரிதமா இருக்கட்டும், டீகம்போஷனா இருக்கட்டும், should have to be individually tried, tested, and it should be mature enough. So இந்த factors எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா computational thinking is at its best. And finally I could conclude a summary. So computational thinking is an approach to problem solving that involves a set of practices or maybe principles from computer science to formulate a solution that is executable by a computer. So computational thinking அப்படிங்கிற வந்து கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்னால கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆளுங்களுக்கு மட்டும்தான் இல்லை, ப்ரோக்ராமர்ஸ்க்கு மட்டுமே இல்லை. ஓகே, ஸோ இட்ஸ் அப்ளிகபிள் இன் அ டைவர்ஸ் ஃபீல்ட் இன் அ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். So there are some exercises to work. Before going into the exercises, I would like to have a short summary of what we have dealt with. First வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங்கோட இன்ட்ரோடக்ஷனுங்கிறத பார்த்தோம். ஸோ டெஃபினேஷன் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்னா என்ன, அதில் ஒர்க் ஷாப்ஸில் என்னென்னலாம் ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் we came up with several researchers, several scientists உடைய definition, how they thought computational thinking as a procedural thinkingங்கிறத பார்த்தோம். ஸோ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து செட் ஆஃப் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் ஆர் மேபி ஓவர்லாப்பிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம்.
According to Wing, what is computational thinking? According to Yadav, according to Ferber, according to Denning, Hemmendinger, அவங்களுடைய டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி நம்ம கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். And then according to a linguist or maybe according to physicist, according to economist, எப்படி நம்ம வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்தோம். And according to Wing, an example, pipelining in a graduation ceremony. And then according to Ferber, predicting the climate change. According to Roger Dannenberg, sorting the music charts. According to Bundy, assisting the police lawyers and judges. கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் எப்படிங்கிறத பார்த்தது பிறகு கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கோடைய டெஃபினிஷன் எது இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ யூ ஷுடன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் தட். And according to Barr and Stephenson, we define what is not computational thinking. And current shortcomings like maturity, efficacy, and perceived imperialism, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். Finally, we concluded with a summary, okay, about computational thinking. So it is not only for the programmers, it is applied in a vast field. Okay, so first வந்து we have some exercises to work. So நீங்கள் வந்து at your free time, maybe you list the core concepts of computational thinking and then you give an example. அதாவது people, அதாவது ஒரு மேத்தமெட்டிஷியனா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து எப்படி வந்து திங்க் பண்ண முடியும், ஒரு சயின்டிஸ்டா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை அவங்க எப்படி திங்க் பண்றாங்க, ஒரு என்ஜினியர் எப்படி வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க, இல்ல ஒரு லிங்குவிஸ்ட் வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க you give some examples. And computational thinking activitiesக்கு நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறதை பற்றி நீங்க பாருங்க. ஸோ திஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற வந்து நீங்க வந்து ஒரு ஃப்ரீ டைம்ல நீங்க பண்ணக்கூடியது. ஸோ டூ தட் ஸோ தட் யூ வில் பில்ட் சம் ஐடியாஸ் அபவுட் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஓகே, ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படிங்கிற வந்து ஃபுல்லா தியரி பார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்காம யூ அப்ளை இட். Okay, as far as the current curriculum is concerned, you have to apply, go for several internships, go for several workshops, okay, short term training programs in order to apply your ideas. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க அப்ளை பண்றீங்களோ அதுதான் ஒரு என்ஜினியருடைய மேஜரான ஒரு கோல். ஸோ திங்க் அபவுட் இட். Maybe starting from first year, you think about application oriented ideas. Okay, how you are trying to apply, maybe many project competition, maybe any project competition, science exhibitions, different collegesல different universitiesல நடக்கிறதுல வந்து நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ டோன்ட் திங்க் யூ ஆர் இன் த ஃபர்ஸ்ட் இயர், ஸோ இதுல வந்து நம்ம எப்படி உட்காந்து இதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ண வேண்டாம். திங்க் அபவுட் இட் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் ஸோ தட் மேபி யூ கேன் கம் அப் ரியலி குட் இன் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டை ஈஸியாக நீங்க கெட் பண்ணிட்டு மல்டிபிள் ஜாப் ஆஃபர்ஸோட ஃபைனல் இயரை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம்.